லூக்கா 6:33. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படிதாங்க செய்கிறாங்க. அப்போ நீ ரட்சிக்கப்பட்ட ஆளு கிறிஸ்டின்னு உனக்கு நீ விசேஷமான ஆளுனாக்கா உனக்கு ஒரு பலன் கிடைக்கணுங்க. உனக்கு வித்தியாசமாக இருக்கணுங்க. அப்போ நன்மை செய்கிறவங்களுக்கு நீ நன்மை செஞ்சனா அப்போ பாவிகளும் அப்படி தான் செய்கிறான், நீயும் அப்படி தான் செய்கிறான். அப்போ உனக்கு என்ன பலன் கிடைக்கும்? என்னம்மா நான் சொல்கிறது புரியுதா? அநியாயக்காரனும் அப்படி தான் செய்கிறான். ரட்சிக்கப்பட்ட ஆளு நீயும் அப்படி தான் செஞ்சினா அப்போ உனக்கு என்ன பலன் கிடைக்கும்? ஒன்றே இல்லைன்றா. வாசிங்க. திரும்பி கொடுப்பார்கள் என்று நம்பி நீ கடன் கொடுத்தினா உங்களுக்கு பலன் என்ன? கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன். ஐயோ பா, இதை தான் ஃபாலோ பண்ணுறேன் நான். இந்த வசனம்லாம் என்னைக்கு படிச்சனோ அன்றைக்கே நான் என்ன பண்ணிட்டேன், இந்த வார்த்தையெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஒருத்தர் என்னை எப்போ பார்ப்பார், பார்த்துட்டு சார் அப்படின்னு எப்போமா அவரை பார்த்தேன்னா நான் என்ன பண்ணுவேன், ஒரு 50 100ன்னு அவர் கையில் கொடுப்பேன். எனக்கு கேட்பார், என்ன சார் நான் கவனிச்சிட்டு போங்க சார், ஒரு 100 ரூபா கொடுப்பேன். ஒரு நாள் அவர் கையில் காசை கொடுத்துட்டு நின்று பார்க்குறேன், நேராக ஒயின் ஷாப் போகுது வண்டி. அடாடா, தேவன் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்குற காசு ஒயின் ஷாப்புக்கு அநியாயத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டிலேருந்து அவர் என்ன பார்த்தானா, என்ன சார் நான் என்ன சாப்பிட்றேன்னு. இல்லை சார் நீ எதாவது கொடுத்துட்டு போ சார், நான் பார்த்துக்கிறேன். டீ சாப்பிட்றியாவா வாங்கி தரேன், சாப்பாடு சாப்பிட்றியாவா வாங்கி தரேன். இல்லை சார் இப்போ தான் சாப்பிட்டேன் சார். அப்போ டீ? இல்லை சார் இப்போ தான் சாப்பிட்டேன் சார். அப்போ ஜூஸ் ஏதாவது குடிக்கிறேன்? இல்லை சார் குடிச்சேன் சார். ஏதாவது நீ குடிச்சிட்டு போ சார், நான் அப்புறம் தான் குடிச்சிக்கிறேன். இந்த கதையே நான் அப்புறம் ஃபோன் பண்ணி நான் வரேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுலேருந்து அவர் என் மேலே என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, இவர் கஞ்ச இவரு அப்படின்னு. நீ கஞ்சன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, ஆனால் நான் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எனக்கு பிரதிபலன் வரணும்னா நான் இந்த 35ஆம் வசனத்தபடி நான் வாழணும். வாசிங்க. நன்மை செய்யுங்கள், கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா. அப்போ எனக்கு மிகுதியான பலன் எனக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக நான் இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்றத சொல்கிறாரு. வாசிங்க. உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளா இருப்பீர்கள், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்தார். இப்போ என் ஃப்ரெண்டுக்காக நான் எட்டுன்னு போய் டீ வாங்கி கொடுக்குறதுனால, சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுனால, ட்ரீட் வைக்கிறதுனால என்னங்க இருக்குது? எனக்கு எந்த லாபம் இல்லைங்க. அவன் சாப்பிட்டு யாப்பை விட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவான். நீ வீட்டில் பாயாசத்தை காசுச்சு ஒரு அம்மா அக்கம் பக்கத்துலாம் குத்துன்னு வந்துச்சு. என்னம்மா என்ன ஸ்பெஷலா, என்ன ஸ்பெஷலான்னு கேட்கணும். எங்கள் வீட்டில் பாயாசம் செஞ்சேன், எங்கள் வீட்டில் இந்த அம்மா செஞ்ச பாயாசம் எப்படி இருக்குதுன்னு அவங்க சொல்லணுமா. அது பாயாசம் செஞ்சேன் எல்லாருக்கிட்டையும் குத்துனுச்சு. ஒரு அம்மா என்ன பண்ணுது, நல்லாவே இல்லை, அது சல்லுன்னு இருக்குது. இன்னொரு அம்மா சொல்லுது பாலே இல்லை, வரும் தண்ணியாக காய்ச்சிக்குது. இன்னொரு அம்மா சொல்லுது அந்த ஜப்பரிசி வேகவே இல்லை. இந்த அம்மா இவ்வளோ வேர்த்து விறுவிறுத்தி போய் முந்திரியும் போட்டுன்னு வந்து ஒரு அம்மா முந்திரியும் காணாது திராட்சையும் காணாதுல இருந்து. இப்போ எல்லார் வீட்டுக்கும் கொடுத்தது பாயாசம், எல்லாரும் ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க. மீந்த பாயாசம் சாயந்தரம் கொஞ்சம் இருந்தது பாருங்க, அது ஒரு கவரில் கட்டி எடுத்துன்னு போய் பிச்சைக்காரன் அவன் கவரை அடி கட்சி ஓட்டப்பட்டு பிடிச்சிருக்கான். டேஸ்ட்டாக நல்லா இருமான்றான். இப்போ யாருக்கிட்டேருந்து இந்த அம்மாவுக்கு பலன் வந்துச்சுங்க? அல்லேலூயா. யாரு இந்த அம்மா வாழ்த்துனா? பிச்சைக்காரன் வாழ்த்துனான். தாகமா இருந்தேன், பசியா இருந்தேன், ஒரு பாயாசத்தை கொடுத்து சூப்பராக இருந்ததுமான்ட்டான். அவனுக்கு அந்த முந்திரி இல்லை, திராட்சை இல்லை, ஜப்பரிசி வேகலை, பால் இல்லை, அது இல்லை, எதுவும் வேக நல்லா இருமான்ட்டான். அக்கம் பக்கத்தில் நல்லா இருக்கிறதுக்கே குடிச்சினா அது என்ன பண்ணோம், பாயாசம் செஞ்சா தயவு செய்து, சாப்பாடு செஞ்சா தயவு செய்து. அதான் எங்கள் பசங்க சொல்லுவாங்க, டாடி என் ஃப்ரெண்ட்ஸுங்க இட்டுன்னு வரேன், பிரியாணி என்ன செய்வேன் என் பிறந்த நாள், அந்த வேலையே வச்சுக்காது. நீங்கள் வேணா ஃபோன் போட்டு கூட எங்கள் பசங்களை கேட்டுப்பாரு. என் ஃப்ரெண்ட்ஸுங்க இட்டுன்னு வராங்க, யாருக்கும் கிடையாது. இன்னும் ஃப்ரெண்ட்ஸு வந்தால் ஒன்லி ஒரு கேசரி ஒரு ஸ்வீட் அவ்வளோ தான் போயினே இரு. அப்போ பிரியாணி செய்கிறேன், அப்போ அது யாருக்கு கொடுக்க போகிறேன்? நான் 10 பொட்டெல்லாம் கட்டித்தரேன். நீ எடுத்துன்னு போய் எங்கெல்லாம் பஸ் ஸ்டாண்டில் ஜனங்க உட்காந்துக்கிறாங்களோ தரித்திரமாக கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு வா. அதே மாதிரி வருஷம் என் பொண்ணு கையில் ஒரு பையை கொடுத்து அனுப்ப. அந்த அம்மா எடுத்துன்னு போய் எல்லாத்தையும் தேடி கீண்டி நல்ல ட்ரெஸ்ஸு மேக்கப்பெல்லாம் போட்டுனுக்கான். வெயிலில் போயிட்டு வரதுல மேக்கப்பை கழிச்சிடும் பாருங்க, வேர்த்து ஊற்றி எடுத்துன்னு போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தேன். அப்பா இப்போ அவன் வாழ்த்துறான் பார், அந்த ஆசீர்வாதம் உனக்கு வரேன்னு சொல்லி பிறந்த நாளைக்கு அதே மாதிரி செஞ்சது பாரு. உண்மையாக சொல்கிறேன், அந்த அம்மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 ட்ரெஸ்ஸு கிஃப்டாக வந்துடுச்சுங்க. தேவனை மகிமைப்படுத்துவோம். 7-8 ட்ரெஸ்ஸு கிஃப்டாக வந்துடுச்சு.
யோசனை பண்ணிப்பேன். ட்ரெஸ்ஸு, செயின், மோதிரம், அது இதுன்னு கிஃப்டாக அது. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, நான் உங்ககிட்ட யார்கிட்டையும் கேட்கல, கர்த்தரை பற்றி எனக்கு கொடுத்தாரு. நான் கர்த்தர் எப்படி கொடுத்தாரு? எப்படி கொடுத்தாரு? 10 பொட்டலத்தை நான் கட்டி கொடுக்க சொன்னேன் பார். அந்த ஏழைங்களுக்கு கொடுத்தா தான் கர்த்தர் உனக்கு 10 ட்ரெஸ்ஸை கொடுத்தாரு. கரங்களை தட்டி மகிமை பார். உண்மையாக சொல்கிறேன், செருப்பு முதல் கொண்டு செட்டு செட்டாக வந்து சேர்ந்ததுங்க. எனக்கு ஆச்சரியமாச்சு. ஆஹா பார்த்தியா, அப்போ இந்த பலன் எப்படி வந்தது? கடவுள் நீ ஒரு ஏழை கொடுக்கும்போது அவன் சாப்பிட்டு உன்னை மனசார வாழ்த்துறான் பார், அதுதான் உனக்கு பலன். நேசிக்கிறவங்களுக்கே நேசிச்சினா, ஃப்ரெண்டுக்கே ட்ரீட் வச்சினா, அப்போ உனக்கு பலன் கிடையாது. அவன் சாப்பிட்டு அப்பா ஜாலியான்ட்டு போயினே இருப்பான் அப்பா அப்படின்னு. அல்லேலூயா. அவன் சாப்பிட்டு ஜாலியாக போய்க்கினே இருப்பான். வேற ஒன்றுமே ஒன்று பண்ண. அப்போ நீ மற்றவங்கள சத்ருவாக இருக்கிறவன, ஏழையாக இருக்கிறவன இப்படி நேசினா உனக்கு பிரதிபலன் கிடைக்கும். அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, சொல்லிக்கின்னு அந்த ஆண்டவர் ஒன்று ஒன்றா செய்கிறாரு. டாடி எனக்கு என்னன்னு தெரில, எப்படி உனக்கு இந்த ஆசீர்வாதம் ரிவார்டு எப்படி கிடைக்குது, இந்த பலன் எப்படி கிடைக்குது, டபுள் போர்ஷனான்ற மாதிரி உனக்கு ரெண்டு பங்காக கிடைக்குது. எப்படி கிடைக்குதுன்னா, நீ கடவுளுக்கு பயந்து அந்த நீதி நியாயம் ஏழைகளுக்கு செய்தவர், அதனால உனக்கு பலன் கிடைக்குது. பசும் பொன்னிலும் அவருடைய நியாயத்தையும் நீதியும் அவருக்கு பயந்து வாழ்ந்தோம்னா இதெல்லாம் மிகுந்த பலன் இப்படி கிடைக்கும். அல்லேலூயா. இப்போ கடவுளை நம்ம தேடும்போது, கடவுள் சொல்கிற வார்த்தைகளை கடைப்பிடிக்கும் பொழுது நம்மளுக்கு இதெல்லாம் கூட எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி. இதெல்லாம் நான் காசு கொடுத்தே வாங்கலாம். கிருபை, கிருபை, தேவ கிருபை. அல்லேலூயா. நேற்று கூட ஒருத்தர் பத்திரிக்கை எடுத்துன்னு வந்து வச்சுட்டு, என்ன சார் நீ இப்படி இந்த ட்ரெஸ்ஸு அது இது நல்லாங்குது வீட்டை பார்த்தார். இதெல்லாம் எப்படி சார்? ஒரு நயா பைசா அந்த கிடையாது, எல்லாம் கிருபை. அல்லேலூயா. கிருபை, 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 எல்லாம் கிருபை, 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 கிருபை. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளந்து இல்லை, எல்லாம் கிருபை, கிருபைன்னு அப்படியே நம்ம பார்த்துக்கினே போகிறாரு. உண்மையாக தான் சொல்கிறானா இல்லை ஏதாவது வேலைகளை செஞ்சு சம்பாதிக்கிறானா? ஏன்னா ஆண்டவர் இறை பண்ணி செய்கிறான், அவ்வளோதான். அவர் கொடுக்குறது தான் எனக்கு. அவராக பார்த்து படி அழுகிற படி தான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிடுறேன். ரோமர் 6:22. 6:22. இப்பொழுது பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையா மாறிட்ட, பரிசுத்தமாகுதல் தான் உனக்கு கிடைக்கிற பலன். முடிவோ நித்திய ஜீவன். ஒருத்தர் சொல்றான், ஆண்டவர்கிட்ட வாங்க இயேசு ஏற்றினா என்ன கொடுப்பாரு? ஏம்மா, பாவத்திலேருந்து விடுதலை ஆக்கி உன்னை பரிசுத்தமாக்குறது தான் பலன்னு. அல்லேலூயா. தேவன்கிட்ட வந்தால் புடவை கொடுவாரு, சோறு போடுவார், கிஃப்ட் என்ன கொடுப்பாரு நினச்சின்னு கிடைக்கிறியா? உன் பாவத்தை மன்னிச்சு உன்னை பரிசுத்தமாக்குறாரு பார், இதுதான் பலன். முடிவில் உனக்கு ஒரு நித்திய ஜீவன் கொடுக்குறாரு பார். இந்த பலனுக்கு ஈடா நீ இன்னாத்த கொடுப்ப. அதனால தான் உன்னை இயேசுகிட்ட வாங்க. இயேசுகிட்ட வந்தால் என்னத்த கொடுப்பான்? உன் பாவத்தை மன்னிச்சு உன்னை பரிசுத்தமாக்குறாங்க பார். நீங்கள் சொல்லுங்கள் மற்றவங்கள பார்த்துட்டு, இயேசுகிட்ட வா, என்ன கொடுப்பாங்க? சோறு போடுறாங்களா, அங்கே போடுறாங்க, இங்கே போடுறாங்களா கேட்டால் சொல்லுங்கள். உன் பாவத்திலேருந்து உன்னை காப்பாற்றி உன்னை பரிசுத்தமாக்குறாரு, இதுவே மிகுந்த பலன். முடிவில் உனக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்குறாரு பாரு, பரலோக வாழ்க்கை. இது பெரிய பலன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பலன், நிறைய பலன் இருக்கிறது. அடுத்த வாரம் வாங்க, நிறைய பார்ப்போம். நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் கண்களை முடிச்சிருப்போம். நல்ல சுகம் இருக்கும், பலன் இருக்கும், நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். எல்லாரும் மருந்து மாத்திரைக்கு செலவு பண்ணா நீ ₹1 கூட செலவு பண்ண மாட்டேன். எல்லாருக்கும் வியாதி வந்தா உனக்கு வியாதி வராது. நீ நல்லா இருப்ப, சுகமா இருப்ப, ஆரோக்கியமா இருப்ப. எல்லாரும் நிம்மதி எழுந்து நிற்பாங்க, நீ நிம்மதியா இருப்ப. இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில கிரெடிட் ஆகும். இப்படிப்பட்ட ரிவார்ட்ஸ் உனக்கு வந்து கிடைக்கும். இப்படிப்பட்ட டபுள் போர்ஷன் ரெட்டிப்பான ஒரு நன்மைகள் உன் வாழ்க்கையில வந்து சேரும். அவரை தேடு. முதலாவது அவருடைய ராஜ்யத்தை, நீதியை தேடு. இதெல்லாம் உனக்கு கூட கொடுப்பேன்னு சொன்னார். அவருக்கு தேடு. பொண்ணை பார்க்கலாம், 916 விரும்புறத பார்க்கலாம், பணத்தை சம்பாதிக்கிறதுன்னு விரும்புறத பார்க்கலாம். அவருடைய நீதியை, நியாயத்தை விரும்பு. அவருக்கு பயப்படுற பயத்தை விரும்பு. நிச்சயமா இப்படிலாம் விரும்பினா மிகுந்த பலன் உனக்கு கிடைக்கும். மிகுந்த பலன் கிடைக்கும். நீ தொட்டது தொலைங்க, அப்பதான் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அவங்கெல்லாம் 500 1000 சம்பாரிச்சா கூட அது வந்த வழியே தெரியாம போயிடும். ஆனா நீ ₹1 சம்பாரிச்சா கூட, ₹10 சம்பாரிச்சா கூட அது உன் கையில நிற்கும். அது உன் கையில நிற்கும். இதுதான் தேவன் கொடுக்குற பலன். அவன் ₹1000 சம்பாரிச்சா கூட அது 1000 வழியில போயிடும். நீ ₹100 சம்பாரிச்சா கூட அது உன் கையில நிற்கும். நீ மீதி எடுப்ப. அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். நஷ்டம் வராது, தோல்வி வராது, லாபம் நிறைய பார்ப்பேன். வாழ்க்கையில ரொம்ப சேர்த்து வைப்பேன், நல்லா இருப்பேன். ஏன்னா நீ கடவுளை தேடுற ஆள், கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆள், கடவுளுக்கு பயப்படுற ஆள், அவருடைய நீதி நியாயத்தை விரும்புகிற ஆள். உன்னை பார்க்கலாம் அவர் நீதி நியாயத்தை விரும்புகிற ஆள்.
மதுரமான தேனை பார்க்கலாம் அவருடைய நீதி நியாயத்தை விரும்புகிற ஆள். எப்படிப்பட்ட ஆளுக்கு தேவன் கொடுக்குற ரிவார்ட்ஸ் மிகுந்த பலன், மிகுந்த பலன், மிகுந்த பலன். இந்த மிகுந்த பலன் உங்கள் வாழ்க்கையில் வரணும்னா நிச்சயமா உன்னை நேசிக்கிறவங்களே நேசிக்காதே. நீ உனக்கு ஒரு காரியம் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீ திருப்பி செய்யாது, மற்றவங்களுக்கு செய். பலன் எதிர்பார்க்காம செய். கடவுள்கிட்ட இருந்து பயங்கர ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைக்கும். அதுக்கு